Hi செல்லக்குட்டீஸ், திஸ் இஸ் வைப் வித் விஜி குக்கிங் vlog. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ரைஸ் கொழுக்கட்டை பார்க்க போகிறோம். சூப்பரான ரைஸ் கொழுக்கட்டை நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் ஆயில், உரத் தால், பெங்கால் கிராம், இதெல்லாம் ஒரு ஸ்பூன் போடணும். ஆயில் 3 ஸ்பூன்ஸ் போட்டுக்கணும். ரைஸ் மெக்னீஷியம் கொடுக்கும். விட்டமின் பி நிறையா இருக்குது. அதில் விட்டமின் பி சாப்பிட்றதுனால நமக்கு ஆர்கன்ஸ் எல்லாம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதோட ரைஸ் கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம அளவாக நம்ம நல்ல குவான்டிட்டியில் சாப்பிட்ணும். நம்ம எவ்வளோ ஒர்க் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ சால்ட் 1 ஸ்பூன் போடணும். ஆனியன் 2 போடணும் சாப்டு. அப்புறம் 2 க்ரீன் சில்லிஸ், 2 ரெட் சில்லிஸ் இருந்தால் பெஸ்ட்டு. நான் க்ரீன் சில்லிஸ் தான் போட்டிருக்கேன். இப்போ ஆனியன் போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் அசஃபோடிட்டா ஒரு 1/2 ஸ்பூன் போடலாம். இப்போ கறி லீவ்ஸ் ஒரு பஞ்ச் போடலாம். இதெல்லாம் நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப ஃப்ரை பண்ணிடக்கூடாது. அந்த கலர், அந்த ரோஸி, அந்த ஆனியனில் ரோஸ் கலரில் இருக்கணும் ஆனியன்ஸு. அதுக்கப்புறம் ஒரு 1/2 கோகனட் எடுத்து அதை அப்படியே ஸ்க்ராப் பண்ணி அதில் அப்படியே கிரேட் பண்ணி நம்ம அதில் போட்டுடலாம். அந்த கோகனட்டும் ரொம்ப ஃப்ரை ஆகாமல் பார்த்துக்கணும். சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆனியன்ஸ்க்கு தகுந்த சால்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மாவுக்கு தகுந்த சால்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போ பேட்டர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னா, 2 கப்ஸ் இட்லி ரைஸ் எடுத்து வச்சுட்டு 4 hours நம்ம ஊற வச்சுட்டு வாட்டரில் அதை எடுத்து கோர்ஸாக நம்ம கிரைண்ட் பண்ணிக்கணும். அப்போது நம்ம வாட்டர் ஊற்றி தானே கிரைண்ட் பண்ணுவோம். அப்போ அந்த வாட்டரை நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணோம்னா வாட்டர், எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் வெளியே போயிடும். இப்போ நம்ம இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் நம்ம ஒரு கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு கையில் எடுத்தால் அது வரணும். இல்லைன்னா தண்ணியாட்டு இருந்தால் நல்லா இருக்காது. அதுக்காக அந்த அளவுக்கு நம்ம தண்ணியை நம்ம எவாப்ரேட் ஆகணும். அதுக்காக நம்ம ஃப்ரை பண்ணுறோம். இப்போ இந்த சால்ட்டெல்லாம் நம்ம ஆட் பண்ணும்போது கரெக்டாக ஆட் பண்ணிக்கணும். இல்லைன்னா ஒரு கொழுக்கட்டையில் நிறையா சால்ட் இருக்கும், இன்னொன்றில் இருக்காது. அதனால இதை நல்லா ஸ்டிர் பண்ணிக்கணும். இந்த கொழுக்கட்டை ஒயிட் கலராகவே இருக்கணும் அந்த பேட்டரு. இப்போ நம்ம அந்த கொழுக்கட்டையை பிடிக்கலாம். அது எப்படி இருக்கணும்னா இந்த மாதிரி இருக்கணும். இப்படி ஒன்றா எடுத்து நம்ம ஒரு இட்லி பேனில் வாட்டர் 2 கப்ஸ் ஆட் பண்ணிவிட்டு மேலே அந்த இட்லி துணியவே போட்டுடலாம். இப்போது நம்ம அந்த கொழுக்கட்டையை ஒவ்வொரு பிடியாக எடுத்து நம்ம அது மேலே வச்சிடலாம். நம்ம ஹிந்துஸாக இருந்தால் நம்ம காட் ஒவ்வொரு கொழுக்கட்டையும் நம்ம நான்லாம் இந்த கணபதி பூஜா ஃபெஸ்டிவல், கணபதி ஃபெஸ்டிவல் வரும் இல்லைங்க, அப்போ இதை மஸ்ட்டு ஹிந்துஸ் இந்த கொழுக்கட்டை இது கார கொழுக்கட்டை. இது நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேர் சொல்லி வைக்கலாம். சாமி பேர் சொல்லி நம்ம கொழுக்கட்டை பிடிச்சி நம்ம வைக்கலாம்.
இது வந்து ஹிந்து இதில் வந்து விநாயகருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு ஐட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன்லி அந்த ஃபெஸ்டிவல் அப்போ மெயினாக எல்லாருமே வந்து கார கொழுக்கட்டையோ இனிப்பு கொழுக்கட்டையோ கண்டிப்பாக அதை செய்வாங்க. இப்போ அந்த கொழுக்கட்டையோட கலர் ஒயிட்டாகவே இருந்தால் சூப்பராக இருக்கும். தேங்காய் வந்து நம்ம சிரகி போட்டதுனால சூப்பரான டேஸ்ட் வரும். அதோட அங்கங்கே இந்த கடலைப்பருப்பு இருந்தால் அது செம சூப்பரான டேஸ்ட் இருக்கும். இன்னும் எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து என்ன டேஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு அந்த கோகனட் வந்து அப்படி கொஞ்சம் பீஸாக நம்ம அதில் போட்டோம்னா சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இது கூட பெஸ்ட்டு காம்பினேஷன் வந்து கோகனட் சட்னி. அதுக்கு வந்து ஒரு 4 ஸ்பூன் கோகனட்டு, ஒரு 2 வரமிளகா, 1 பூண்டு, புளி, உப்பு, இந்த ஒரு 2 கருவேப்பிலை அதை போட்டு நல்லா கோர்ஸாக கிரைண்ட் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து சூப்பரான பொட்டுக்கல்லை வந்து ஆட் பண்ணணும் அந்த சட்னியில். சூப்பரான ஒரு ரெட் கலர் சட்னி மாதிரி ரெடி ஆயிரும். அது கூட இது சாப்பிட்டிங்கன்னா பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். டிஃபனுக்கு கூட இதையே நம்ம வச்சுக்கலாம். நைட் ஈவினிங் டிஃபன் சூப்பராக இருக்கும். இதுக்கு இதே மாதிரி ரெசிபீஸ் பார்க்குறக்கு வைப் வித் விஜி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.